11th physics சமச்சீர் கல்வி question number 24. ஸோ அதாவது ப்ரீவியஸ் இயர் குவார்ட்டர்லி கொஷின் பேப்பரில் question number 24 அதாவது ஒரு 2 மார்க் கொஷனில் வந்துட்டு இந்த சம்மை கேட்டிருந்தாங்க. இது நம்ம ஃபிசிக்ஸ் புக்கில் வந்துட்டு எக்ஸாம்பிள் 3.25 இருக்குது. பட் இவங்க கொஷின் பேப்பரில் வேல்யூஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி கான்செப்ட் அதே கான்செப்டை வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு கேல்குலேஷனோட இந்த சம்மை போடலாம் அப்படின்னு நான் வந்துட்டு போட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் we have the question as consider a circular road of radius 20 meter banked at an angle of 30 degree. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல போகிறேன்னா பேங்க்டு ரோட்னா என்ன. இப்போ நார்மலாக ரோடு இப்படி இருக்குன்னா பேங்க்டு ரோட்னா என்னென்னா ரோடு வந்துட்டு கொஞ்சம் இன்க்ளைண்டாக இருக்கும். ஒரு ஹாரிசான்டலாக ஒரு ஆங்கிளில் ஒரு இன்க்ளைண்டாக இருக்கும். அதாவது ஒரு இன்னர் எட்ஜும் அதோட அவுட்டர் எட்ஜும் சேமாக இல்லாமல் ஒரு டிகிரி ஆங்கிள் இப்படி இன்க்ளைண்டாக இருக்கும். ஓகேவா, இப்படி ஸ்லாண்டிங்காக இருக்கிற அந்த ரோடுக்கு பேர் தான் பேங்க்டு ரோடு. இப்போ என்ன இருக்குது இங்கே இட் இஸ் பேங்க்ட் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 30 டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த டீட்டா வந்து 30 டிகிரி. ஓகேவா, அடுத்து கன்சிடர் அ சர்க்குலர் ரோட் ஆஃப் ரேடியஸ் 20 மீட்டர். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு சர்க்குலர் ரோடு ஒன்று இது பண்ண சொல்கிறாங்க. சர்க்குலர் ரோடில் we have the radius as 20 மீட்டர். ஓகேவா, ஸோ r is equal to இங்கே 20 and then theta is equal to 30. r is equal to 20, theta is equal to 30. With what speed the car has to move on the turn so that it will have a safe turn. இப்போது இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் ரோடில் இப்படி பேங்க்டாக இருக்க ஒரு ரோடில் எந்த ஸ்பீடில் கார் போனால் அது சேஃபாக டேர்ன் எடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, கேட்டுட்டு இந்த கன்சிடர் g is equal to 10 மீட்டர் per second square. ஜினா என்னது ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அதுக்கு வேல்யூ எப்போவுமே வந்து 9.8 தான். பட் இங்கே வந்து சிம்பிளாக இருக்கிறதுக்கு 10ன்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. அவங்களே கொஷின் பேப்பரில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கு ஃபார்முலா என்னென்னா v is equal to root of rg tan theta. நீங்கள் போன வீடியோவில் அதாவது எக்ஸாம்பிள் 3.25ல் நீங்கள் வந்து ஃபார்முலா டெரிவேஷன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஐ வாண்டட் டு டெல் யூ தட் என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்துட்டு அந்த பேங்க் ரோடுன்னு வச்சுக்கோங்க. அந்த ரோடு மேலே லெட்ஸ் டேக் இட் ஆஸ் an ஆப்ஜெக்ட் லைக் த கார். ஒரு கார் மூவ் ஆகிட்டுருக்கு. இதுதான் அந்த ரோடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த நியூட்டன் செகண்டில் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இந்த டைரெக்ஷனில் இருக்கிற ஃபோர்ஸஸ்லாம் ஈக்குவல் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ இந்த டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா along the y direction பார்த்தீங்கன்னா we have the mg கீழே gravitational force and then அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி we have that n cos theta. அதாவது நார்மல் ஃபோர்ஸ் இருக்குல்ல that is always perpendicular to the surface. இப்போ இது வந்துட்டு இப்படி ரோடு வந்துட்டு இப்படி பேங்க் ஆகிருக்குன்னா n வந்துட்டு இப்படி இருக்கும், அதுக்கு பர்பெண்டிகுலராக தான் இருக்கும். ஓகேவா, this is perpendicular. ஸோ n இப்படி இருக்கும்போது அதை வந்து இப்படி பிரியும், that is n cos theta n sin thetaவாக பிரியும். டீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது n cos theta, இங்கே இது n sin theta. ஸோ இப்படி பிரியும் போது we have n cos theta here, n sin theta here. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் பண்ணும்போது we have n cos theta is equal to mg. லைக் this and this are ஈக்குவல். அப்போ தான் கார் வந்துட்டு ஸ்டேபிளாக போகுது. அதே மாதிரி இந்த டைரெக்ஷனில் we have n sin theta here and this is equal to mv square by r. இந்த mv square by r தான் வந்துட்டு சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ். அதாவது இந்த கார் வந்துட்டு உள்ளே இழுக்கும். சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் தான் என்ன, டுவோர்ட்ஸ் த சென்டர். ஓகேவா, ஸோ டுவோர்ட்ஸ் த சென்டர் வந்துட்டு இந்த கார் வந்துட்டு உள்ளே இழுக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸும் இந்த n sin thetaவும் பேலன்ஸாக இருக்குது. ஓகேவா, அது இஸ் f of s-ன்னு இன்னொரு சொல்லுவாங்க. அது சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ், தட் இஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால தான் அந்த சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸே வருது. ஸோ அந்த f of s is equal to mv square divided by r. அதை தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். n sin theta is equal to mv square by r. ஸோ ஹியர் we have like இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் cos theta இப்படி கொண்டு போனால் we have n is equal to mg divided by cos theta. ஸோ இந்த ஈக்குவேஷன் 1லேருந்து கண்டுபிடிச்ச எண்ணை வந்து நம்ம ஈக்குவேஷன் 2ல் போட்டால் லைக் என்ன வேல்யூ நம்ம ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். இதை நம்ம எடுத்துகிட்டு போய் இதில் போட்டால் என்ன ஆகும், mg டிவைட் பை காஸ் தீட்டா. இந்த சைன் தீட்டா இங்கே அப்படியே இருக்குது அண்ட் தென் mv ஸ்கொயர் டிவைட் பை அப்படியே இருக்குது. ஸோ இங்கே என்ன ஆகும், m கேன்சல் ஆகும். இங்கே வந்துட்டு சைன் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டா வந்துட்டு tan தீட்டா ஆயிடும். ஸோ g tan theta is equal to v square divided by r. இந்த r இங்கே கொண்டு வந்தால் rg tan theta is equal to v square, then v is equal to root of rg tan theta. ஓகேவா, இப்படி தான் ஃபார்முலா வந்துட்டு லைக் சிம்பிளாக ஒரு 2 ஸ்டெப்ஸ் தான். இது ஒரு சிம்பிள் ஃபார்முலா. இந்த டெரிவேஷனும் திடீர்னு கேட்கலாம் சிம்பிளாக இருக்குங்கிறதுனால. ஸோ ஐ வாண்ட் டு டெல் யூ தட். ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே சிம்பிள் தான். இங்கே அவங்க ஆர் கொடுத்துட்டாங்க, ஜி கொடுத்துட்டாங்க, டீட்டா கொடுத்துட்டாங்க 30 டிகிரி அப்படின்னு. இது நம்ம அப்படியே சிம்பிளாக எடுத்து போட்டுரும். இங்கே 20 and then g is equal to 10 சொல்லிட்டாங்க and then tan theta is equal to 30 டிகிரி. ஸோ tan 30 டிகிரி வந்து பின்னாடி பேஜ் நம்பர் 310ல் உங்களுக்கு நேச்சுரல் டான்ஜென்ட்ஸ் டேபிள் இருக்கும். நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அந்த டேபிள். ஸோ அந்த டேபிளில் வந்துட்டு இந்த சைட் 0 1 2 3, இந்த சைட் 0 1 2 3 இருக்கும். இந்த சைடு இருக்கிறது எல்லாமே டிகிரிஸ். ஓகேவா, ஸோ 0 டிகிரி 1 டிகிரி 2 டிகிரி. இந்த சைடு இருக்கிறது எல்லாமே மினிட்ஸ்.
0 minute 1 minute 2 minute அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம இது வந்து 30 டிகிரி 0 மினிட்ஸில் பார்க்கணும்னா we have only 30 டிகிரி ஓகேவா. ஸோ இங்கே இருக்கிற வேல்யூ 30 டிகிரி 0 மினிட்ஸ், இங்கே இருக்கிறது என்னவா இருக்கும் 30 டிகிரி 1 மினிட், இது 30 டிகிரி 2 மினிட்டாக இருக்கும். நமக்கு இங்கே வேண்டியது 30 டிகிரி 0 மினிட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா you have value as 0.577. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும் 20 into 10 200 மல்டிப்ளைட் பை 0.577 பண்ணால் இதுதான் மல்டிப்ளிகேஷன். இப்போ இதுக்கு நம்ம ரூட் எடுக்கிறோம், பண்ணால் 115.4 அப்படின்னு வருது. இந்த ரூட் வந்து லாங் டிவிஷன் மெத்தடில் பண்ணுவோம். ஸோ 115.4 பண்ணும்போது என்ன பண்ணுவோம், பாயிண்ட்லேருந்து இருக்கிற இந்த சைடு வந்துட்டு கம்பைன் பண்ணுவோம், இந்த சைடு கம்பைன் பண்ணுவோம். ஸோ இந்த சைடு வந்து 2 பண்ணும்போது 1540 ஆகிடும், இந்த 1 தனியாக இருந்துடும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த சைடு ஃபஸ்ட்டு மேட்சிங் பண்ண ஆரம்பிப்போம், இந்த சைடு மேட்சிங் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட் we have like 1 1s are 1 1 1s are 1 பண்ணால் என்ன ஆகும் 1 1 பண்ணால் 0 அண்ட் தென் we have like 1 + 1 = 2. அதுக்கப்புறமா கீழே இறக்குவோம், லைக் 1 and 5 சேர்த்து தான் இறக்கும், அதுக்காக தான் நம்ம இங்கே மேட்ச் பண்ணோம். 1 and 5 சேர்த்து இறக்கும். ஸோ 1 + 1 2 அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம வந்து இங்கேயும் சேமாக போடணும் கரெக்டாக. ஸோ 21 into 1 போட்டால் இங்கே 21 வரும், தட் இஸ் greater than 15. நம்ம lesser than 15 என்ன போட முடியும், 1 போட்டாலே 21 வந்துடும். ஸோ we put 0, 20 into 0 = 0. ஸோ இந்த 0 ஆட் பண்ணால் we get again 20 only. ஸோ 15ல் 0 போனால் 15 தான் ஓகேவா. ஸோ we get 10. இப்போ இந்த 4 0 சேர்த்து இறக்கும். இது இறக்கும் போது இங்கே டெசிமல் பாயிண்ட் இருக்கிறதுனால மேலேயும் டெசிமல் பாயிண்ட் போட்டுருவோம். ஸோ அப்போது வந்துட்டு என்ன பண்ணுவோம் 1540 அப்படின்னு இருக்குது, இங்கே 20 இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் 20 6 into 6 போடலாம், 7 into 7 எந்த நம்பர் வந்துட்டு இதை விட கம்மியாக வருதுன்னு போல. இப்போ பாருங்கள் நான் போட்டு வச்சுருக்கேன். 206 into 6 பண்ணால் 1326 வருது. 207 into 7 பண்ணால் 1449 வருது. 208 into 8 பண்ணால் 1664. 1664 is greater than 1540. அதனால் we opt for 207 into 7. ஸோ 207 into 7 பண்ணால் 1449 வருது. அகைன் இந்த 7 ஆட் பண்ணால் 2144. இப்படி பண்ணிகிட்டே போனால் we can add any extra. இப்போ 91 நீங்கள் ரிமைண்டர் வருதுன்னா we can add extra 0 பண்ணி திருப்பி பண்ணிகிட்டே போனால் I feel like 2 digits more than enough after the answer. ஸோ V is equal to 10.74 meter/second. ஸோ இதான் வந்துட்டு அவங்க வந்துட்டு நம்பர்ஸை மட்டும் மாற்றி கேட்டிருந்தாங்க. கேல்குலேஷன்லாம் இப்படி தான் பண்ணி நீங்கள் அப்ராக்சிமேட்டாக இந்த டெசிமல் வேல்யூஸ்லாம் போட்டாலே இட்ஸ் ஆல்ரெடி கரெக்ட். ஓகே, ஸோ யா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் சம்.